லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். இன்னும் ஏன் இவளை நிக்க வச்சு பாத்துட்டு இருக்கீங்க? அவளை ஃபர்ஸ்ட் வீட்டை விட்டு வெளியில துரத்துங்க. நானே வெளியே போறேன் மேடம். ஆனா இவ என்ன பண்ணான்னு சொல்லிட்டு மட்டும் போயிடுறேன் மேடம். என்னடி மறுபடியும் சொல்றது கேளுங்கன்னு சொல்லிட்டு இருக்க? மேடம், எங்க ஸ்டேட்டஸ்க்கு பொருத்தமான சம்பந்தம்னு நினைச்சுதான் இங்க வந்தோம். இப்படி கண்டவங்களா என் பையனை பேசுறத கேட்கறதுக்காக நாங்க இங்க வரல. யாரு மேடம் இவங்க? விட்டா என் பையனை பத்தி பேசிக்கிட்டே இருக்காங்க. என் பையன் குணத்தை பத்தி இவங்களுக்கு என்ன தெரியும்? உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட அறிவில்ல. வெளியில போடி. இல்ல மேடம், நான் சொல்லாம போக மாட்டேன். இவன் என்ன பண்ணான்னு தெரியுமா? வெளியே வச்சு என்கிட்ட அசிங்கமா பேசி என் கண்ணத்துல எல்லாம் கை வச்சான். அதனாலதான் இவனை நான் கூட்டிட்டு வந்தேன். இவன் ரொம்ப தப்பானவ மேடம். யாரடி இவரா? இவரு உன்கிட்ட அசிங்கமா பேசி உன் கண்ணத்துல கை வைக்க வந்தாரா? ஏண்டி, பொய் சொன்னாலும் கொஞ்சம் பொருத்தமா சொல்லணும்டி. அவர் ரேஞ்ச் என்ன, ஓ ரேஞ்ச் என்ன? போயும் நீ ஒரு பிச்சைக்காரி. உன் மேல அவர் ஆசைப்படுவாரா? நீ சொல்ற கதையெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? ஆண்டி, ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி. இவ சொல்ற கதையெல்லாம் நம்பிடுவீங்களோன்னு பயந்துட்டு இருந்தேன். ஆக்சுவலா என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? வெளியே நான் ஃபோன் பேசிட்டு இருந்தப்போ திடீர்னு வந்து பணம் கேட்டான். யார் என்னன்னு தெரியல, நீ என்கிட்ட பணம் கேட்கறன்னு சொன்னதுக்கு இரு உன் மானத்தை வாங்குறேன்னு சொல்லி ஆம்புலன்ஸ் கூட பார்க்காம கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம என் கையை பிடிச்சு இங்க கூட்டிட்டு வந்து பழிய ஏன் மேல சுமத்துறான். இவ செய்வா, இவ கண்டிப்பா செய்வா. பணத்துக்காக பல்ல காட்டி பிளாக்மெயில் பண்ற ஆளு தானே இவ. இல்ல மேடம், இவன் சொல்றத நம்பாதீங்க மேடம். இவன் போய் சொல்றான் மேடம். மேடம், இவன் தப்பானவன் மேடம். ஹேய், யார் போய் சொல்வாங்கன்னு அந்த ஆளுங்களை பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். பெரிய பெரிய ஆளுங்களை என் முன்னாடி சத்தமா பேசுறதுக்கு பயப்படுவாங்க. ஆனா எந்த இடத்துல வந்து யார் முன்னாடி நின்னு பேசிட்டு இருக்குன்னு கூட தெரியாம ஏன் முன்னாடி வந்து குரலை உசத்து பேசுறல்ல? இதுலயே உன் தராதரம் என்னன்னு தெரியுது. நான் இவ்ளோ நேரம் பொறுமையா இருந்ததே பெரிய விஷயம். நானே கழுத்து பிடிச்ச வெளியில தள்ளுறதுக்குள்ள ஒழுங்கா ஓடிடாமா. இவ்வளவு பேரு சொல்லிட்டு இருக்காங்கல்ல, செவிடு மாதிரி நின்னுட்டு இருக்க. வெளியில போ. மேடம், நான் சொல்றத கேளுங்க. இல்ல மேடம். கேட்க மாட்டல நீ கேட்க மாட்டல. ஓடி. என்னடி, என்ன போஸ் கொடுத்துட்டு இருக்க? வாசல் வரைக்கும் கழுத்து புடிச்சு தள்ளினாதான் போவியா? ஓடி முதல்ல. ஓடிங்கறல, ஓடி. எதுக்கு இப்ப அன்பரசை கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளுறீங்க? காசுக்காக எதையும் பண்ணுவா போல. எங்க வீட்டு மாப்பிள்ளைய காசுக்காக தப்பா பேசுறான். யார் என்ன சொன்னாலும் நம்பிடுவியா பத்மா? அன்பரசிய பத்தி உனக்கு என்ன தெரியும்? உயிரே போறதா இருந்தாலும் இவ பொய் சொல்ல மாட்டான். இப்ப இவ வந்து சொன்னது எல்லாம் உண்மைதான். நான் கார்ல வரும்போது பார்த்தேன்.
யார் தெரியுமா? உள்ள போய் உன்னை பத்தி எல்லார்கிட்டயும் சொல்றேன். வாடா வாடா. நடந்தது சொல்லலான்னு தான் நானும் வந்தேன். அதுக்குள்ள அன்பரசியை பிடிச்சி வெளியில தள்ளிட்டீங்க. இவகிட்டையும் காசு பண்ண இருந்து உங்களை மாதிரி வசதியா இருந்தா இவகிட்ட இப்படி நடந்துட்டு இருக்க மாட்டீங்க. காசு பணத்தை வச்சு மனுஷங்களை எடை போடுறத எப்பதான் நீங்க நிறுத்த போறீங்களோ? இவ உங்களுக்கு நல்லதுதான் செய்ய வந்தா. ஆனா நீங்க இவ்வளவு அவமானப்படுத்தி இங்க இருந்து அனுப்புறீங்க. பத்மா, இந்த பொம்பளை பொறுக்கிக்கு தான் உன் மகளை கொடுப்பேன்னா குடு, அது உன் இஷ்டம். பாட்டி, என்ன பத்தி ஏன் தப்பா பேசுறீங்க? டேய், இன்னொரு வார்த்தை பேசுன ராஸ்கல். உண்மை சொல்லி உன் பொண்ணோட வாழ்க்கையை காப்பாத்த வந்த இவளை பாராட்டலனாலும் பரவாயில்ல, அசிங்கப்படுத்திட்ட. அசிங்கமா நடந்துக்கிட்ட இந்த பொறுக்கிக்கு மரியாதை கொடுத்துட்டு இருக்கீங்க. அன்பரசி, இன்னும் நீ எதுக்கு இங்க நிக்கணும்? கிளம்பு. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு என்னால இங்க இருக்க முடியாது. வா மஞ்சு, போலாம். அனன்யாக்கு அவங்க அம்மா கிட்ட இருந்துதான் அப்படி ஒரு புத்தி வந்திருக்கும். ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்காங்கல்ல, கொஞ்சம் கூட ஈவு இறக்கம் இல்லாம எப்படி உன் மேல அபாண்டமா பழி போடுறாங்க. அந்த அம்மாவும் உன் மேல இவ்வளவு வெறுப்பா இருக்காங்களே, எப்படி நீ இதெல்லாம் பொறுத்துக்கிட்டு அந்த வீட்டுல இருக்கியோன்னு எனக்கு தெரியல. இந்த பணக்காரங்களுக்கு எல்லாம் ஏழைகளை பார்த்தாவே கொஞ்சம் இலக்காரமா இருக்கு போல. நல்ல வேலை கரெக்டான நேரத்துல ஜானகி அம்மா வந்து நடந்தத சொன்னாங்க. இல்லன்னா எல்லாருமே உன்னை தப்பா நினைச்சிருப்பாங்க. நான் தான் உனக்கு தேவையில்லாம விஸ்வாசார் வீட்டுக்கு போலான்னு ஐடியா கொடுத்துட்டேன். இப்ப ஏன்டா வந்தோன்னு இருக்கு. சாரி அன்பரசி.
அன்பரசி, இப்படிலாம் நடக்கும்னு நான் சத்தியம் எதிர்பார்க்கல. பரவாயில்ல சார், நான் கிராமத்துல இருந்து வந்தவ. அதனால டவுன்ல இருக்கிறவங்க எப்படி பேசுவாங்க, எப்படி நடந்துப்பாங்கன்னு எனக்கும் முழுசா தெரியாது. ஆனா எங்க அம்மா சொல்லுவாங்க, டவுன் ரொம்ப மோசம், நம்ம சொல்றது உண்மையோ பொய்யோ, காசு பணம் இருந்தாதான் நம்ம பேச்சு கூட சபை ஏறும்னு. இப்ப நான் தெளிவா புரிஞ்சுக்கிட்டேன் சார். அன்பரசி, பெரிய இடத்துல இருக்கவங்க கிட்ட நாம ஒண்ணு சொல்லணும்னா கூட நாமளும் பெரிய இடத்துல இருந்தாதான் முடியும்னு இப்ப நான் தெரிஞ்சுக்கிட்டேன் சார். நான் ஒரு மக்கு ஊர்ல இருக்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு ஒரு தப்பு நடந்ததும் அதுக்கு நியாயம் கிடைக்கணும்னு நினைச்சு நான் பாட்டுக்கு வீட்டுக்குள்ள போயிட்டேன். அது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்ப புரிஞ்சுக்கிட்டேன் சார். அன்பரசி, உன் மனசு ரொம்ப காயப்பட்டுருச்சுன்னு எனக்கு தெரியுது. நான் சாரி சொன்னா மட்டும் அது சரியாகும்னு எனக்கு தோணல. எனக்கும் என்ன பண்றதுன்னே தெரியல. சார், மத்தவங்க பண்ணதுக்கு நீங்க என்ன சார் பண்ணுவீங்க? உங்க மேல எந்த தப்பும் இல்ல சார். அன்பு, நீ வந்தது என் வீட்டுக்கு என்ன பாக்குறதுக்கு. அப்போ உனக்கு இப்படி நடந்ததுக்கு நான் தானே பொறுப்பு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். உங்ககிட்ட சொல்லாம கொல்லாம பார்க்க வந்தது ஏன் தப்புதான். தேவையில்லாம நான் தான் உங்களுக்கு தர்ம சங்கடத்தை வாங்கி கொடுத்துட்டேன். இல்ல அன்பு, நீ அங்க வந்ததுனால எவ்வளவு பெரிய நல்லது நடந்திருக்குன்னு அங்க வீட்டுல உள்ளவங்களுக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா எனக்கும் என் தங்கச்சிக்கும் தெரியும். நீ மட்டும் வராம போயிருந்தா அவ வாழ்க்கை நாசமா போயிருந்திருக்கும். இப்படி ஒரு பொறுக்கிய கல்யாணம் பண்ணிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பா. அவனை பத்தி தெரியறதுக்கு முன்னாடியே ஏதாவது ஒரு தேவதை வந்து இந்த கல்யாணத்தை நிறுத்திடாதான்னு என் தங்கச்சி சொல்லிக்கிட்டே இருந்தான். இப்ப அவ கண்ணுக்கு நீ தேவதையா தான் தெரிஞ்சிருப்ப. ஆனா எங்க அம்மாவும் இப்படியெல்லாம் கிடையாது அன்பு. ஏன் இப்படியெல்லாம் பேசினாங்கன்னு எனக்கே புரியல. சிவகாமி ஆண்டி பேசினதை கேட்டு அம்மா ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இப்படியெல்லாம் பேசினாங்க அன்பரசி. இல்ல சார், அவங்க அப்போ பேசும்போது கொஞ்சம் வருத்தமா தான் இருந்துச்சு. நம்மள பத்தி எதுவுமே தெரியாம இப்படிலாம் பேசுறாங்களேன்னு எனக்கு கோவம்லாம் கூட வந்துச்சு. ஆனா இப்ப அவங்க இடத்துல இருந்து யோசிச்சு பார்த்தா அவங்க பண்ணது கூட ஒரு வகையில கரெக்ட் தான். திடீர்னு யாரோ ஒருத்தி வீட்டுக்குள்ள வந்து என்னென்னமோ சொன்னா கோவம் வராம என்ன சார் செய்யும்? அதுவும் ஒரு வீட்டுல நல்ல காரியம் நடக்கிறப்போ தேவையில்லாம குழப்பம் நடந்தா கோபம் வரதானே சார் செய்யும். இதான் அன்பரசி, நீ இந்த சிச்சுவேஷன்லயும் மத்தவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவை யோசிச்சு பாக்குற பாரு. இந்த நல்ல மனசு யாருக்கு வரும்? இன்னைக்கு நடந்தது எல்லாத்தையும் இதோட மறந்துரு. எல்லாத்துக்கும் திரும்பவும் சாரி. சார் சார் சார், அவ உங்ககிட்ட சாரி கேட்க வந்தா இப்ப நீங்க அவகிட்ட திரும்ப திரும்ப சாரி கேட்க வேண்டியதா ஆகி போச்சு சார். சாரி கேட்க வந்தியா? எதுக்கு அன்பரசி? இல்ல சார், நேத்து உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டு கோவத்துல நான் நிறைய பேசிட்டேன். ரொம்ப சாரி சார். ஓ, அப்ப இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிருச்சா? அது வேற என் மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்துச்சு. நேத்து வேற அப்படி நடந்துருச்சு, இன்னைக்கு வேற இப்படி நடந்துருச்சுன்னு இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அன்பரசி. எதுக்கு சார் இப்போ தேங்க்ஸ்? என் தங்கச்சி லைஃப காப்பாத்துனதுக்கு. சரிங்க சார், நாங்க கிளம்புறோம். பாத்து போங்க. என்னம்மா நீ இப்படி சொதப்பி வச்சிருக்க?
அந்த சுபாஷினி கல்யாணம் பண்ணிக்க போறது மூலமா தான் எனக்கும் விஸ்வாக்கும் சம்பந்தம் பேச போறேன்னு சொன்னல. அப்ப நீ நல்ல மாப்பிள்ளைய தானே அவளுக்கு பாத்துருக்கணும். போயும் போயும் ஒரு பொறுக்கிய பாத்து வச்சிருக்க. இனி எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு பத்மா ஆண்டி கிட்ட போய் சம்பந்தம் பேச போற? குடும்பம் நல்ல குடும்பமாச்சே. பையனையும் நல்லா தான் வளர்த்து வச்சிருப்பாங்கன்னு நினைச்சேன். நல்லா வளர்த்து வச்சிருக்காங்க போ. பொண்ணு பார்க்க வந்த இடத்துலயே இன்னொரு பொண்ணை கைய புடிச்சு இழுக்கிறானா அவன் எப்படிப்பட்ட கேவலமானவனா இருப்பான். ஏய் விட்ரி, ஆம்பளை பசங்கன்னா அப்படி இப்படிதான் இருப்பாங்க. இந்த வேலைக்கார கழுத ஏண்டி அங்க வந்தா? இப்ப அவளாலதான் பிரச்சனையே. அவ மட்டும் அங்க வராம இருந்திருந்தா இதெல்லாம் நடந்திருக்குமா? வந்தோமா பொண்ணை பார்த்துட்டு போனோமான்னு இருந்திருப்பாங்க. கல்யாணமும் நல்லபடியா முடிஞ்சிருக்கும். அப்புறம் நான் நினைச்ச மாதிரி உனக்கும் விஸ்வாவுக்கும் சம்பந்தம் பேசி உங்க கல்யாணத்தையே நான் முடிச்சிருப்பேன். ஆனா சுபாஷினியோட லைஃப்? ஏய் போனா போயிட்டு போகுது, அதுக்கு நாம என்ன பண்றது? இத பாரு அனன்யா, உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்ல. விஸ்வா நல்லவன் தானே, அப்புறம் எதுக்கு அத பத்தி நாம யோசிக்கணும்? அனன்யா, நாம நல்லா இருக்கணும்னா அத பத்தி தான் யோசிக்கணும். அடுத்தவங்களை பத்தி யோசிச்சா நாம நல்லா இருக்க முடியாது. என் மண்டைக்குள்ள ஓடிட்டு இருக்கிற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, அந்த வேலைக்கார கழுததான் காலேஜ்ல இருந்து உனக்கு பிரச்சனை கொடுத்துட்டு இருக்கா, வீட்ல இருந்து ஏன் நிம்மதியை கெடுத்துட்டு இருக்கா. இப்ப வெளியில போனாலும் விட மாட்டேங்கிறா. அவளை நாம விட்டு வைக்கவே கூடாது. உடனே ஏதாவது பண்ணி அவளை ஊரை விட்டே துரத்தணும். மா, அவ இந்த காலேஜ்ல படிக்கிறதுனாலதான் இங்க இருக்கா. காலேஜ்ல இருந்து படிக்க விடாம துரத்திட்டாங்கன்னா தானா ஊரை விட்டு ஓடி போயிட போறாமா? ஆமா, நானும் இதத்தான் யோசிச்சுட்டு இருக்கேன். நாளைக்கே அவளை காலேஜை விட்டு துரத்துவோம். நாளைக்கு காலையில என்ன நடக்குதுன்னு மட்டும் பாரு. மா, என்னமா பண்ண போற? உங்க பிரின்சிபலுக்கு கால் பண்ண போறேன். பிரின்சிபலுக்கு இந்த டைம்லயா? நாம எப்ப போன் பண்ணாலும் அவங்க எடுக்கணும். இந்த நேரத்துல யார் கால் பண்றது? ஹலோ, நான் சிவகாமி பேசுறேன் சார். சிவகாமி? காலேஜோட ட்ரஸ்டி ஜானகி சிவராமனோட மருமக பேசுறேன். சொல்லுங்க மேடம், சொல்லுங்க மேடம். எனக்கு நீங்க ஒரு ஃபேவர் பண்ணணுமே. சொல்லுங்க மேடம், பண்ணிடலாம். அப்போ நாளைக்கு காலையில நான் சொன்ன மாதிரி செஞ்சிருவீங்கல்ல மேடம்? என்ன சார், ரொம்ப தயங்குற மாதிரி இருக்கு? நம்ம காலேஜுக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்கு. இந்த ரூல்ஸ் ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் நம்ம கமிட்டி முடிவு பண்றது தானே. அப்போ நான் சொல்றப்போ அதை மீறதுல என்ன தப்பு இருக்கு? இல்ல மேடம், நாளைக்கு ஏதாவது பிரச்சனைனா நான் தான் பதில் சொல்லி ஆகணும் மேடம். அப்படியெல்லாம் எதுவும் வராது. அப்படி வந்தா நான் இருக்கேன், நான் பாத்துக்கிறேன். என்ன சார், சத்தத்தையே காணோம்? இன்னும் யோசிச்சுட்டு இருக்கீங்களா? இத பாருங்க, ஃபியூச்சர்ல கண்டிப்பா ஏன் தயவு உங்களுக்கு தேவைப்படும். அத மனசுல வச்சுக்கிட்டீங்கன்னா இப்ப இந்த அளவுக்கு நீங்க யோசிக்க மாட்டீங்க. பழைய பிரின்சிபல் எங்களுக்கு ஃபேவரா இல்லங்கிறதுனாலதான் அவரை தூக்கிட்டு உங்களை வச்சிருக்கோம். அப்ப நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியுது மேடம். அப்போ உங்க எதிர்காலம் நல்லா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா நான் சொன்னதை செய்யுங்க. ஓகே மேடம். குட். மா, சூப்பர் மா, செம்ம செக்கு. நாளைக்கு இருக்கு அவளுக்கு. கண்டிப்பா நாளையோட காலேஜ் விட்டே ஓடி போக போறா. அதுக்கப்புறம் ஊரை விட்டும் ஓடி போயிடுவாள்ல? நிச்சயமாமா. அதுக்கப்புறம் அவளுக்கு இங்க என்ன வேலை இருக்கு? சரி, நீ போய் நிம்மதியா தூங்கு. ஸ்வீட் மம்மி. சரிடி தங்கம். நிஜமாவே இன்னைக்கு எனக்கு குட் நைட் தான். குட் நைட். தியரிட்டிக்கல்
ஊரே தூங்கிருச்சு. இந்த நேரத்துல லைட்ட போட்டுக்கிட்டு என்னடி பண்ணிட்டு இருக்க? ஏய், என்னடி திருட்டு வேலை ஏதாவது பண்றியா? இல்ல மேடம், படிச்சுட்டு தான் இருந்தேன். ஆமா, அப்படியே படிச்சு கிழிச்சிருவேன். பகல் எல்லாம் படிக்காம ராத்திரியில படிக்கிறியாக்கும்? ஏண்டி, சாப்பிடுறது ஓசி, திங்கிறது ஓசி, தங்கறதும் ஓசி. சரிடி, மானம் கெட்டு போய் இதையெல்லாம் பண்ணி தொலைற. இப்படி விடிய விடிய லைட்ட போட்டு கரண்ட் பில்லை ஏத்தி விட்டினா அது யாருடி? உங்க அப்பா நான் கட்டுவான். அது சரிதான், அவன் தான் எங்க இருக்கான்னு உனக்கே தெரியாதே.